வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்இபி ஃபீல்டு அசிஸ்டண்ட். அது சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவல் தான். ஒரு நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதாவது ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அந்த ஐ சர்டிஃபிகேட் அப்படின்றது நம்ம கொடுக்கணுமா அப்படின்ற கொஷின் கேட்டிருந்தாங்க. நம்ம சர்டிஃபிகேட்டுக்கு போகிறதுக்கோ முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமாகவோ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு ஃபார்மெட் தாங்க. அதாவது டிசபிள்டு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் டிசபிள்ஸ் அப்படின்னா அது கை காலோ இல்லை காது கேளாமல் அந்த மாதிரி நிறைய டிசபிள்டு, அது ஒரு ஃபார்மெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதே போல் தான் ஐ ஃபிட்னஸ் அப்படின்றது ஃபார்மெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஃபார்மெட்டும் இந்த மாதிரி வாங்கணும். நீங்கள் அந்தந்த கேட்டகரியில் இப்போது ஐ ப்ராப்ளமில் இருக்கீங்க அப்படின்னாலும் இல்லை மற்ற ஏதாவது குறைபாடுகள் இருக்குதுனாலும் அந்தந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வாங்கணும் அப்படின்றது ப்ரொசீஜர். பட் இப்போவே எடுத்துக்கிட்டு போகணுமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், அதாவது இப்போ நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க அந்த ஃபார்மெட்டு தான் கொடுத்துருக்காங்களே தவிர உங்களை கம்பல்சரி கொண்டு வரணும்னு சொல்லலை. இப்போ டிசபிள்டே இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி டிசபிள்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போக முடியும், எடுத்துக்கிட்டு போக முடியும்? ஸோ அது சாத்தியமே இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஐ ஃபிட்னஸ் அப்படின்றதும். அதனால் போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் முதல்ல இதில் ரிசல்ட் வரட்டும், உங்களுடைய பெயர் வரட்டும், அதுக்கப்புறம் ஓசிவி லிஸ்ட்டு வரட்டும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வரட்டும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் போகும்போதே அவங்கள இன்டிமேஷன் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஐ சர்டிஃபிகேட்டும் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும். அதை விட்டுட்டு இப்போ இருந்தே நமக்கு இந்த சர்டிஃபிகேட் வேணுமா, அது வேணுமா, அப்படி இப்படின்னு போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு ஓசிவி அப்படின்றது ஆன்லைனில் அவங்க லிஸ்ட்டு கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது பண்ணட்டும். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நமக்கு ஃபிசிக்கல் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த ஃபிசிக்கல் கூப்பிடும்போது நம்ம காமிச்சிக்க போகிறோம். சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப்லைன்லேயும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்லைனில் வெரிஃபை பண்ணும்போது தான் மேபி ஐ சர்டிஃபிகேட் எல்லாருமே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அப்போதைக்கு ஒரு டாக்டர்ஸ்கிட்ட வாங்கிட்டு, அதாவது ஐ விஷுவல் நல்லா இருக்குது, கண்ணில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, என்னால் நல்ல பார்வைத்திறன் நல்லா இருக்குது, பார்வைத்திறன் குறைபாடு இல்லை அப்படின்னு வாங்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் பெரிய இஷ்யூலாம் இல்லை, ஓகேங்களா? அதே போல் ஒரு சிலருக்கு ஒரு சில கொஷின்ஸ், நான் டிசபிள்டு கேட்டகரியில் வருவேன். இப்போ ஐ ப்ராப்ளமே இருக்குது, இல்லை மற்றபடி வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, கை கால் ஊனம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா எங்களுக்கு ஃபிசிக்கல் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது எல்லாமே அவங்க நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. ஃபிசிக்கலில் ஒரு சில தளர்வுகள் அப்படின்றது இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சனுக்கும் நார்மல் பர்சனுக்கும் ஒரே மாதிரி ஃபிசிக்கல் அப்படின்றது பண்ண வைக்க மாட்டாங்க. ஸோ அதில் ஒரு சில தளர்வுகள் அப்படின்றத கொடுப்பாங்க. அது நம்ம ஃபிசிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இன்டிமேஷனாக ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அல்லது அதுக்கு உங்களுக்கு ஹால் டிக்கெட் வருது அப்படின்னா அந்த ஹால் டிக்கெட்லேயும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இது இரண்டும் தான் எனக்கு தெரிஞ்சு மேஜராக இப்போ இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணுமா, அப்புறம் ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சனுக்கும் ஒரே மாதிரியான ஃபிசிக்கல்ஸ் இருக்குமா அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி கிடையாது, அதை தெரிஞ்சுக்கிங்க. இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, இது ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த சர்டிஃபிகேட் அப்படின்றது ரீஅப்லோட் அதை சொல்லியிருந்தாங்கல்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா தவறுதலாக இருக்கிறவங்களுக்கு தாங்க. என் பேர் வரல, என் லிஸ்ட்டு வரல, என்னோடய நேம் அதில் வரல, என் பேரில் நம்பர் வரல, ரெஜிஸ்டர் நம்பர் வரல அப்படின்னா நீங்கள் எல்லாமே சரியாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் நம்ம செலக்ட் ஆகலைன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் தப்பாக பண்ணியிருக்கிறவங்களோட லிஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள்லாம் சரியாக பண்ணியிருக்கீங்க. பேர் வரலை அப்படின்னா ரீஅப்லோடில் சொல்கிறேன், அதில் உங்களுடைய நம்பர் வரலை அப்படின்னா நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் அதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். தேங்க்யூ.